நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருப்யோ நமஹ. எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் நாம் எதிர்கொள்ளும் பக்குவத்தை உடைய மிதுனராசி அன்பர்களே நண்பர்களை எதிர்வரக்கூடிய விசுவாச வருஷம் வைகாசி மாதம் 15/5/2025 பிறக்கக்கூடியது. புதன் திசையில் நம்முடைய திசையில் பிறக்கிறது. அதனால் ஏற்றமும் மாற்றமும் நமக்கு நிச்சயமாக உண்டு. மிதுன ராசிக்காரர்கள் நமக்கு மிதுனத்தில் குரு, 2இல் செவ்வாய், 3இல் கேது, கும்பத்தில் ராகு, சனி, மீனத்தில் சுக்கிரன், மேஷத்தில் புதன், ரிஷபத்திலும் புதன் சூரியன் இருந்து நம்மை வழிநடத்துகிறாள். என்ன சார் 2 இடத்துல புதன் 2 நாள் தான் இருக்கார் மேஷத்தில், அதுக்கப்புறம் இங்கே வந்துடுறார். அதனால கிட்டத்தட்ட 20-25 நாள் நம்முடைய 12ஆம் வீட்டில் தான் இருக்கார். சூரியன் புதன் 3ஆம் வீட்டுக்குடையவன் 12ஆம் வீட்டில் இருப்பது மிக மிக ஏற்றத்தை தரும். முதல் 2 வாரங்கள் நமக்கு நாம் நினைத்தபடி செல்லவில்லை என்றாலுமே அடுத்த 2 வாரங்கள் வைகாசி மாதத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக, அதாவது இந்த மாதம் யாருக்காவது ப்ரமோஷன் வரணும், இன்க்ரிமெண்ட் வரணும், டிரான்ஸ்ஃபர் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்திருந்தீங்கன்னா முதல் 2 வாரங்களில் நாம் ஆரம்பிக்கக்கூடிய பேச்சுவார்த்தை அடுத்த 2 வாரங்களிலே முடிவை எட்டக்கூடியதாக அமைந்திருக்கும். நல்ல செய்தி நமக்கு வர காத்திருக்கிறது. நிச்சயமாக மாத இறுதியில் நாம் எல்லாவற்றிலும் வல்லவர்களாக நாம் நினைத்து சாதிக்கக்கூடியவர்களாக இருப்போம். 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய 4ஆம் வீட்டுக்குடையவனான புதன் தப்புடைய வீட்டில் இருக்கான். அதுவும் சுக்கிரனுடைய பார்வை இருக்கிறதுனால நிலம், வீடு, மனை, வாகனம் வாங்குவதற்கு சுக்கிரன் உச்சத்தில் இருக்கிறார். அந்த மாதிரி செயல்கள் செய்வதற்கு, வீட்டில் பொருள்கள் சேருவதற்கு, குழந்தை பாக்கியம் உண்டாவதற்கு, கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு மேம்படுவதற்கு, இதையெல்லாம் என குரு உபயராசியில் இருக்கிற தன்னுடைய வீட்டையும் பார்க்கிறார். 7ஆம் பார்வை 7ஆம் வீட்டை பார்க்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 9ஆம் வீட்டையும் பார்க்கிறார். 9ஆம் வீட்டில் ராகு, சனி இருந்தாலுமே நல்லதொரு ஏற்றத்தை தரக்கூடியதாக தன் இந்த வைகாசி மாதம் மிதுன ராசிக்காரர்களாய் நமக்கு அமைந்திருக்கிறது. நல்ல பணப்பழக்கம், பிசினஸில் இருப்பவர்களுக்கு நல்ல பணப்பழக்கம், அதுவும் நினைத்ததை சாதிக்கக்கூடியவர்களாக திரைத்துறையில் இருப்பவர்களுக்கும் இசைத்துறையில் இருப்பவர்களுக்கும் இந்த மாதம் சில சந்தர்ப்பங்களில் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கக்கூடிய மாதமாக இருந்தாலுமே வரக்கூடிய பணம் நமக்கு செலவுக்கு மேலே தான் பணம் வரக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. சுக்கிரன் நல்ல இடத்துல இருக்கார். அது மட்டுமல்ல, 7ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்க்கறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து செலவுகளுக்கும் வரவு வந்து கொண்டே இருக்கும். நாம் நினைத்ததை விட அதிகமாக வரும். ஆனாலும் செவ்வாய் 2ஆம் வீட்டில் உட்காரத்துனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எதையுமே அவசரப்பட்டு பேசுகிறாதீங்க. ரொம்ப ஸ்டபர்னாக இருக்கக்கூடிய, முடிவெடுக்கக்கூடிய நீங்கள் மிதுன ராசிக்காரர்கள் அவசரப்படாமல் இருப்பது என்பது மிகவும் மிக மிக நல்லது. அதுவும் பரணிபுரம், பூராடம், சுக்கிரதசை அப்படின்னு ரொம்ப ஏற்றமாக சொல்லக்கூடிய மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம், இப்படி எந்த நட்சத்திரம் எடுத்துக்கொண்டாலும் சுக்கிரனும் ஆகட்டும், செவ்வாய் ஆகட்டும், ராகு ஆகட்டும் நமக்கு சாதகத்தை கொடுக்கக்கூடியவர்களாகத்தான் அமைந்திருக்கிறார்கள். அதனால் எதையும் கவலையே பட வேண்டாம். டிரான்ஸ்ஃபர் ஏதாவது கேட்டு வச்சுருந்தீங்கன்னா, ஆர்டர் போட்டிருந்தீங்கன்னா, அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்கன்னா ஆர்டர் வரும். நிச்சயமாக எங்கே நாம் நினைக்கக்கூடியது. முக்கியமாக இன்னொன்று சொல்லணும், நமக்கு 12இல் சூரியன் இருக்கிறதுனால கொஞ்சம் சில சந்தர்ப்பங்களில் தந்தையோடும் அல்லது உறவினர்களோடும் சின்ன வாக்குவாதம் ஈடுபடும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. தந்தையோட வாக்குவாதத்தை ஈடுபடுத்தி கொள்ளாதீர்கள் மிதுன ராசிக்காரர்கள். ஏன்னா கொஞ்சம் பொறுத்து போங்க. அவர்கள் எது சொன்னாலும் பொறுத்து போங்க. பிரிவு என்பது கொஞ்ச நாளைக்கு தான் நிச்சயமாக சேரக்கூடிய நல்ல நிலைமையை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. சூரியனோட புதன் இருக்கிறதுனால நம்முடைய வீட்டுக்கு அதிபதி முதல் 15 நாள் அங்கே இருக்கிறதுனால அவர்கள் சொல்வதை மனதார கேட்டு உள்ளே வாங்கி கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் செய்கிறீங்களோ செய்யல, அது உங்கள் இஷ்டம். அதே மாதிரி ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கு இந்த மாதம் மிக மிக ஓஹோன்னு இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும். ஹோல்சேல் பிஸ்னஸும் கொஞ்சம் ஸ்லக்கிஷாக இருக்கும் மொழியை நல்ல லாபத்தை தரக்கூடியதாக தான் அமைந்திருக்கும். ரியல் எஸ்டேட் அண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் நிச்சயமாக, ஏன்னா 11ஆம் வீட்டுக்குடைய செவ்வாய் நமக்கு 2ஆம் வீட்டில் இருக்கான். அதனால் கவலையே படாதீங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், விவசாயம், இது எல்லாமே யூட்டிலிட்டிஸ் செய்யக்கூடிய அந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் இது எல்லாமே ஓஹோன்னு இருக்கும். இந்த வைகாசி மாதம் மிதுன ராசிக்காரர்களை நமக்கு நாம் நினைத்ததை சாதிப்பதற்காக நம்முடைய இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாட்டை விட்டு விடாதீர்கள். ரொம்ப கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. புதன்கிழமைகளில் நம்முடைய குலதெய்வமும் இஷ்டதெய்வமும் ஈவினிங் 7 to 8 கோவிலுக்கு சென்று வணங்கி வாருங்கள். முடிஞ்சால் ஒரு தீபம் ஏற்றிட்டு வாருங்கள். அதில் கற்பூர தெய்வமாக இருக்கலாம் அல்லது எண்ணெய் தெய்வமாக இருக்கலாம். 7 to 8 ஈவினிங் புதன்கிழமையில் நாம் நினைத்ததை சாதிக்கக்கூடியவர்களாக நாம் இருப்பதனால் அதை சாய்ப்பதற்கு உறுதுணையாக கடவுள் அருள் வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு இதை செய்து வந்தோமையானால் எதிர்வரக்கூடிய மாதம் வைகாசி மாதம் மிக மிக ஏற்றமாக இருக்கும். சிறிதும் சந்தேகம் இல்லை. வேறொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இதுல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. என்ன தோன்றதோ அதை கமெண்ட்ல பண்ணுங்க. வரக்கூடிய காணொளிகள்ல நான் சொல்றேன். வேறொரு காணொளி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.